ஹாய், நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்குறோம், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு இளம் விதவை தன்னுடைய குமாரனை இழந்திருக்கிறார். அவள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனா, சொந்த புருஷன் இழந்துட்டா, வேலை இழந்துட்டா, தன்னுடைய வாழ்க்கை இழந்துட்டா. ஆனால் இந்த சூழ்நிலை பாருங்க, கடைசி அவளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை மகன், அவனும் மரித்து போயிட்டான். அந்த சூழ்நிலை தான் தேவனாகிய கர்த்தர் அந்த ஊருக்கு வரார். நீங்கள் யோசிக்கலாம், இயேசு எப்படி அந்த ஊருக்கு வந்தார்? லிசன், உங்களுடைய கண்ணீர் இயேசுவை உங்களிடத்துல கொண்டு வரும். உங்களுடைய கண்ணில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை உங்களிடத்துல கொண்டு வரும். நீங்க இதுவரைக்கும் அநேக விஷயங்களுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் என்னுடைய சூழ்நிலை மாறவே இல்லை, இவ்வளோ நாள் தான் நான் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்க கண்ணீரை கேட்டார். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்களோ அதை இயேசு கிறிஸ்து திரும்ப கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இளம் விதவையாகிய அந்த மகளை பார்த்து சொன்னாங்க, அழாத அப்படின்னார். அதுக்கு முன்பதாக வசனம் சொல்ல அழகா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாத என்று சொன்னாராம். ஆமென். அழாத, நீ அழாத. உன்னுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுன்னு அழாத. உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு அழாத. வேலை போயிடுச்சுன்னு அழாத. ஐயோ, எப்படி கல்யாணம் பண்ண போற அழாத. ஆமென். கோல்டு ரேட் அதிகமாயிட்டு இருக்கு, அழாத. தேவன் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென். அவர் உனக்கு அற்புதம் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய சார்பில் பாதாளத்தை உயிரோடு எழுந்து இவ்வளவோ அன்பு கூர்ந்தவர் நமக்கு செய்யல, யாருக்கு செய்ய போறாங்க? ஆகினால நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசு மரித்து போன அந்த வாலிபர் இடத்துல போனார். பாடையை சுமந்து கொண்டு வந்தவங்க இடத்துல போய் அந்த பாடையை தொட்டாரா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களுடையதை எது தூக்கி போயிருந்தாலும் அதை உங்களிடத்துல கொண்டு வருவார். அதை தடுத்து நிறுத்துவார். நம்ம பூமியில பார்க்கிறோம், பாடை செத்தவனை தூக்கிட்டு போறாங்க. செத்தவனை தூக்கிட்டு போகும்போது இயேசு பாடையை தொட்டார். பாடைக்குள்ள யாரு? அந்த விதவனுடைய மகன். அவன் செத்தவன், மரித்தவன், அவனுடைய பாடி அங்க இருக்கு. கர்த்தர் பேசினார், வாலிபனை எழுந்திரு. நீங்க கேட்கலாம், எப்படி இது முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கு. இயேசு பேசினா மட்டும்தான் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்புவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தர். அவர் செவிட்டு காதலோடு பேசினார், ஊமையோடு பேசினார். அவர் யாரோடு பேசினாலும் அது அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், மறு உத்தரவு கொடுக்கும். சொன்னாங்க, வாலிபனே எழுந்திரு. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மரித்தவனை எழும்பி நிக்க வச்சிருச்சு. அவன் எழும்பினான். உடனே அவனை கூட்டிட்டு போய் அந்த அம்மா கிட்ட விட்டார். அம்மா, இதுக்காக தானே அழுத, மகளே நீ அழாதன்னு சொல்லி கொண்டு போனார். அதே போலதான் பிரியமான தேவ ஜனமே, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆகையினால உங்க ஜெபத்திற்கு, உங்க கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். நீ எதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் நான் எழுந்து போனேன்னு சொல்றீங்களோ அதை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்கள் மேல மனதுருகி இந்த காரியத்தை செய்வார். நீங்க யாராயிருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி இதுதான் முதல் முறையாக நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவரால் மட்டும்தான் நீ இழந்து போனதை திரும்ப கொடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன். அதனால நீங்க தேடிக்கொண்டிருக்கிறது உங்களிடத்துல வரும். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், இது ஒரு அதிசயமான நாள். நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளும் நாள். ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுங்க, நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். நான் இழந்தது எதுவோ அது என்னிடத்துல வரும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் கிரியை வச்சார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல எதெல்லாம் இழந்து போய் இவ்வளவு நாளா நான் இழந்து போய் கிடக்கிறேன்னு சொல்றாங்களோ, அதெல்லாம் இழந்தவைகளை திரும்ப இயேசுவின் நாமத்துல கர்த்தர்களுக்கு அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால திரும்ப வரட்டும். கர்த்தாவே, உடைய நாமத்தின் நிமித்தமே இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபைதார். அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நீங்க இழந்தவைகளை பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Bye bye.